ஓம் சாந்தி 27/7/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, பாபாவினுடைய குழந்தையாக மாறுறதுனால ஒரு வினாடியில் நமக்கு ஒரு பைசா செலவில்லாமல் ஜீவன் முக்தியினுடைய அதிகாரம் அடைஞ்சிடுவீங்க அப்படின்றார். பாருங்கள், பாபாவினுடைய குழந்தையாக மாறுறதுனால ஒரே ஒரு செகண்டில் உங்களுக்கு ஜீவன் முக்தி, ஒரு பைசா செலவு இல்லாமல் ஜீவன் முக்தியினுடைய அதிகாரம் கிடைச்சிடுறது. அப்போ நிச்சயமானது என்றாலே ஆஸ்தி கிடைச்சிடுறது இல்லையா? அப்போ பாபா, நான் என்னைக்கு எனக்கு நிச்சயம் வருதோ, நான் பாபாவுடைய குழந்தை, அந்த நிச்சயம் ஆனதும் எனக்கு பாபாவுடைய அந்த ஆஸ்தியில் உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். கேள்வி புத்திசாலி குழந்தைகளுடைய கடமை என்னவாக இருக்கும்? அவங்க உண்மையான யாத்திரை செய்வாங்க, பிறருக்கு உண்மையான யாத்திரையை செய்ய வைப்பாங்க. இதுதான் புத்திசாலி குழந்தைகளுடைய கடமை. அப்போ உண்மையான யாத்திரை என்றால் மன்மனா பவ. இதை நீங்கள் இந்த யாத்திரையின் மூலமாக மக்களை பல யாத்திரைகளில் அலைச்சல்கள், துன்பங்கள் அடைஞ்சிட்ருக்காங்க. அதில் இருந்தெல்லாம் நீங்கள் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றார் இல்லையா? எவ்வளோ யாத்திரைகளுக்கு போவாங்க, அந்த யாத்திரைகளில் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் செலவு பண்ணுறாங்க, எனர்ஜி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பத்தாததுக்கு கஷ்டங்களையும் அனுபவிப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் இந்த உண்மையான யாத்திரையை சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்போ அவங்க மற்ற யாத்திரைகளால் என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ, அலைச்சல் பட்டுருக்காங்களோ, அதில் இருந்தெல்லாம் நீங்கள் அவங்க தப்பிச்சுப்பாங்க, காப்பாற்றணும். நீங்கள் தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்காரோ, நன்மை செய்யக்கூடியவராக இருக்காரோ, அவர் போலவே நாம் கூட நன்மை செய்யணும் அப்படின்றார். இரண்டாவது கேள்வி, பாபா குழந்தைகளுக்கு எந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார்? இந்த விஷயத்தை, இந்த செய்தியை நீங்கள் எல்லார் காதலையும் நீங்கள் போடணும் அப்படின்னு. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிடுதுன்னா எல்லார் காதுக்கும் போகிற மாதிரி சொல்லுவோம். அல்லது ஏதாவது ரொம்ப சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த ரகசியத்தை எல்லாருக்கும் காதில் போய் சொல்லுவோம். அதுபோல் பாபா கேட்குறார், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாருடைய காதலையும் அந்த விஷயத்தை போடணும். என்ன அப்படின்னா, ஒரு தந்தையாகிய என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்க, எந்த தேகதாரி மனிதர்களையும் நினைக்க வேண்டாம். தேகதாரி மனிதர்களை நினைத்தால் நம்ம தேகாபிமானத்தில் வந்துடுவோம். அதனால் இது நம்ம புரிய வைக்கணும். அப்போ ஒரு கேள்வி வரும், நம்ம இருக்கிறது மனிதர்களுடைய உலகத்தில், அப்போ அவங்களுக்கு இடையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், அவங்கள நினைக்காம இருக்க முடியுமா அப்படின்னா, அவங்கெல்லாம் இருந்து போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்கன்ற பாபா. கீதையில் அப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் வரும். அர்ஜுனன் கேட்குறார், இவர் எனக்கு தாத்தா, இவர் எனக்கு உறவினர்கள், இவங்க எனக்கு குரு, இவங்க ஆசிரியர், இவங்க மேலெல்லாம் நான் எப்படி அந்த அம்பு போடுறது அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்வார் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க, நீ அம்பு போடுற மாதிரி போடுற, அவ்வளோதான் அப்படின்னு. அதுபோல் இந்த உலகத்தில் அவங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் இல்லாததுனால, சரீர உணர்வில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் ஆல்ரெடி இறந்து போனவங்க. அதனால அவங்கள நினைக்க வேண்டாம், ஒரு பாபாவை நினைவு செய்யுங்க அப்படின்றார். இது எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும், அல்லது எல்லார் காதலையும் இந்த செய்தியை போடணும் அப்படின்றார். அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேகதாரிகளை தான் நினச்சிட்ருப்பாங்க. இப்போ பக்தர்கள் எடுத்துக்கோங்க, தேவதைகளை அந்த உருவ வழிபாடுன்னு தேவதைகளுடைய உருவங்களை நினைக்கிறாங்க. அந்த ஆன்மீகம்னு சொல்லிட்டு போகிறாங்க, குருமார்களை அவங்களுடைய சிலைகள், அவங்களுடைய படங்களை வச்சு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதனால பாபா எந்த தேகதாரிகளையும் நினைக்க வேண்டாம், நீங்களும் உறவினர்கள், மனிதர்களுக்கு இடையில் இருந்தாலும் ஒரு தந்தையை நீங்கள் நினைவு செய்யுங்க அப்படின்றார். பாட்டு என்னுடைய அதிருஷ்டத்தை நான் எழுப்பி இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அதனால் பாபா இன்றைக்கி சிரிப்பாக நம்மக்கிட்ட பேசுகிறார். என்னென்னா, பாருங்கள், அதிருஷ்டத்தை அடைகிறீங்க, ஏதாவது செலவு இருக்கா உங்களுக்கு? ஒரு பைசா செலவு இல்லாமல் நீங்கள் அதிருஷ்டத்தை அடைகிறீங்க. அது உண்மை தானே? தாய் தந்தையிடம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செலவு வரப்போகுது? அப்பா அம்மாவுக்கு தான் செலவு. அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? அந்த ஆஸ்திக்கெல்லாம் வாரிசு பிறந்திருக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க சொல்லுங்கன்றார் பாபா.
என்கிட்ட வந்தீங்க, என்னுடைய குழந்தையா மாறுனீங்க. ஒரு வினாடியில ஒரு பைசா செலவு இல்லாம ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி அடையறீங்க. உங்களுக்கு என்ன செலவு இருக்கு? ஏதாவது செலவு செய்திருக்கீங்களா? சொல்லுங்க அப்படின்னு பாபா கேட்குறார். அதனால ஒரு செலவும் இல்ல. அதனால பாபா குழந்தையா மாறுறதுல பாபானுடைய அந்த எசன்ஸ் என்னன்னா, என்னுடைய குழந்தையா மாறுறதுல உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேணும். என்ன? பாபா நான் உன்னுடையவன் அப்படின்ற அந்த நிச்சயம் மட்டும் ஏற்பட்டதுன்னா உடனே நமக்கு வந்து ஆஸ்தி கிடைச்சிடும். அதனால இப்போ புத்தி என்ன சொல்லுது? நான் உன்னுடைய குழந்தையா மட்டுமே நான் இருப்பேன், எனக்கு நிச்சயம் ஆயிடுது அப்படின்ற அந்த நிச்சயத்தினுடைய விஷயம்தான். மற்றபடி பணம் செலவு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ பாபாவை நினைக்கணும். பாபாவை நினைக்கும் போது வைரம் போல நம்ம மாறிடுவோம். பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரைகளில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வந்து பயணம் செய்கிறாங்க, சில நேரத்தில் எவ்வளோ நடந்து போகிறாங்க, என்னென்னவோ வந்து அங்க பிரதட்சணம்னு சொல்லி அதெல்லாம் செய்கிறாங்க, எவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால தீ மிதிக்கிறது என்னென்னவோ செய்துட்டு இருக்காங்க. இப்போ பாபா கேட்குறாரு, உங்களுக்கு அவங்க மேலே இரக்கமே வரலையா? இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதில் இருந்தெல்லாம் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு தோணலையா உங்களுக்கு? பணமும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஆனால் பிராப்தி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதனால நீங்கள் ஏதாவது யுக்தி யோசிங்க, எப்படியாவது அவங்களுக்கு சொல்லி அவங்களெல்லாம் அந்த அலைச்சல்ல இருந்து விடுவிக்கணும். இது ஒரு மற்றபடி நானும் பாபா குழந்தை தான், தினமும் நான் வந்து கிளாஸுக்கு வரேன், முரளியை கேட்குறேன், 4 பேருக்கு ஞானம் சொல்கிறேன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இரக்கம் வரணும். அதாவது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருமே, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? நம்முடைய குடும்பம் தானே. அப்போ நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, செலவு பண்ணுறாங்க, ஆனால் எதுவுமே அடையலைன்னு அவங்க மேலே இரக்கம் வந்து எப்படியாவது இவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் வரணும். அதுக்கு அன்பாக நீங்கள் வந்து புரிய வைக்கணும். அது ஒரு வழி இருக்குது. நல்ல ஒரு கார்டு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கார்டில் ஏதாவது விஷயம் விடுகதை போல் ஏதாவது ஒன்று போட்டு, இதை நீங்கள் வந்து இந்த விடுகதைக்கு நீங்கள் பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு ஏதாவது ஒன்று உள்ளே போட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிட்டு என்ன இது பார்க்கலாமே அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இது போல் நீங்கள் வந்து செய்யுங்க. சரி, எங்கே போய் செய்யலாம்? தீர்த்த ஸ்தலங்களுக்கு போங்க, அங்கே தானே கூட்டம் நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்க. மற்றபடி ஜீவன் முக்தியை பற்றி சாஸ்திரத்தில் இருக்குது. ஜனக மகாராஜருக்கு வந்து ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைச்சதா? இது எதில் எழுதிருக்கு? அஷ்டாவக்கர கீதை அப்படின்னு ஒன்று இருக்கா, அதில் எழுதிருக்கு. அந்த அஷ்டாவக்கரர் யார் அப்படின்னா ஜனகருடைய குரு. அவர் தான் வந்து அஷ்டாவக்கரம் அப்படின்னா 8 குறைகள் அவர் பாடியில் உடம்புல இருந்ததா. இருந்தாலும் அவர் வந்து ஞானம் புரிய வச்சு ஜனகருக்கு வந்து ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைய வைக்கிறார். இதெல்லாம் கதைகள் இருக்குன்றார் பாபா. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நமக்கு எவ்வளவோ 1000 குறைகள் இருக்குது, இருந்தாலும் நாம் பிறருக்கு ஞானம் சொல்லி ஒரு வினாடியில் அவங்களுக்கு ஜீவன் முக்தி அடைய வைக்கணும். அதில் யார் தூய்மையாக இருப்பாங்களோ அவங்க புத்திசாலிங்கன்றார் பாபா. தூய்மையற்றவர்கள் வந்து நான் சென்சிபிள் அப்படின்னா அவங்களுக்கு புத்தின்றது கிடையாது. லௌகீக தந்தை கூட ஆஸ்தி கொடுக்குறார். இவர் மட்டும்தான் ஆஸ்தி கொடுக்குறாரு அப்படின்னு இல்லை, லௌகீக தந்தையும் ஆஸ்தி கொடுக்குறார். ஆனால் அந்த ஆஸ்தியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை போய் பந்தனத்தில் மாட்டிக்கிடுறது. ஆனால் பாபா வந்து பந்தனத்திலேருந்து விடுபடுத்துறார். கான்ட்ராஸ்ட் சொல்கிறார். பாபா நான் ஜீவன் முக்தி கொடுக்குற, லௌகீக தந்தை உங்கள் வாழ்க்கையை வந்து பந்தனத்தில் மாட்டி வச்சிடுறார். அதனால இப்போ மனிதர்களுக்கு இது புரிய வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் சொன்னால் அவ்வளோ புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆனால் போக போக பாருங்கள் மனிதர்களே புரிஞ்சுப்பாங்க. விநாசம் வரப்போகுது, விரைவில் வரப்போகுது அப்படின்றது அவங்களே உணருவாங்க. நாளைக்கே யுத்தம் போர் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கட்டம் வரும்போது அதையும் அவங்க உணருவாங்க. அதனால மரணம் கண் முன்னாடி இருக்குன்னு ஒரு காலம் வரும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் வந்து விநாசம் நடக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனா விநாசமாவது வருதாவது அப்படிலாம் வந்து பார்ப்போம், விநாசம் வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ யாரும் அப்படி சொல்கிறதில்ல. விநாசம் நடக்குதுன்னா அது நம்புகிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உலகம் இருக்குது, எப்போ விநாசம் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுதுன்னா கேட்கக்கூட மாட்டாங்க. தானாக என்ன ஆயிடுது, விநாசம் இருக்குது கண் முன்னாடின்றது அவங்களே அழிவு புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்தினுடைய அழிவு மரணம் கண் முன்னாடி இருக்குன்றது புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது பாபா நீங்கள் கார்டு போடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, சேவை செய்யுங்கன்னு சொல்கிறாரு இல்லையா? அதுக்காக யார்கிட்டையும் போய் பணம் கேட்காதீங்க. கேட்பதை விட இறப்பதே மேலு அப்படின்றார். இப்போ நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகளாக இருக்கீங்க. அதனால தான் பிரம்மாவின் வீட்டில் இருக்கீங்க. ஒவ்வொரு சென்டர் என்ன, பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் அப்படின்னு தானே போர்டில் இருக்குது. அப்போ நீங்கள் பிரம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு குரு கிடையாது. சத்குரு ஒரே ஒரு சிவ் பாபா தான். அடுத்தது நிறைய சேவை செய்யலாம். சேவை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ எங்கே தான் போய் சேவை செய்யணும் அப்படின்னா, கோவில்களுக்கு போயிட்டு சேவை செய்யுங்க அப்படின்றார். கோவில்கள்லையும் செய்யலாம், அல்லது ட்ரெயின்லையும் நீங்கள் வந்து போகலாம். ட்ரெயினில் போகும்போது ஃப்ரீயாக இருப்பாங்க மனிதர்கள். அந்த காலத்து விஷயம் பாபா சொல்கிறார். ட்ரெயினில் யாரும் வந்து எந்த வேலை இல்லை யாருக்கும், ஃப்ரீயாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணலாம், யுக்தியாக பேசலாம், ஞானம் கொடுக்கலாம். ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா 10 பேர் வந்து என்னது அப்படின்னு கவனமாக கேட்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அதுலேயே லேப்டாப்பில் ஃபோனில் இருப்பாங்க. பட் ஒரு காலத்தில் ட்ரெயினில் கூட சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நிறைய குழந்தைகள் வந்து சகோதரிகள் எழுதுவாங்களா, பாபா நாங்கள் நிறைய சேவை செய்தோம், அது செய்தோம், இது செய்தோம். ஆனால் பாபா சொல்கிறார், சரியா சேவை செய்தீங்க, இந்த செய்தி மட்டும் கொடுத்தா போதாது, அதனுடைய ப்ரூஃப், அதை கேட்டு எத்தனை பேர் பாபா குழந்தைகளாக மாறினாங்க, அந்த ப்ரூஃப் எனக்கு வேணும் அப்படின்றார். அதனால சில குழந்தைகள் பாபாவுக்கு லெட்ரு போடுவாங்களா, பாபா உங்கள் ஞானம் கிடைச்சது, உங்களை நாங்கள் நேரில் வந்து பார்க்கல, அந்த வீட்டில் நிறைய பந்தனம் இருக்குது, எங்களை அடிப்பாங்க, போகாதீங்கன்னு அடிக்கிறாங்க, ஆனாலும் நான் உன்னுடைய குழந்தை, உங்கள் கையை விட மாட்டோம் அப்படிலாம் லெட்டர் போடுவாங்களா. அப்போ பாபா சொல்கிற, அவங்க பாருங்கள், அவங்க பந்தனத்தில் இருந்தாலும் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க, அவங்க வந்து சேவை செய்ய முடியாது இருந்தாலும் என்ன எவ்வளோ நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க, எவ்வளவோ செய்யலாம். ஆனால் பாபா சொல்கிறது கேட்டு கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் வந்து எவ்வளோ செலவு செய்தீங்க, ஆனால் என்ன அடைஞ்சிங்க அப்படின்றார் பாபா. இங்கே அது கம்பேர் பண்ணும்போது அங்கெல்லாம் அப்படி தானே, இந்த தரிசனம் அப்படின்னா இவ்வளோ ரூபா, அல்லது இந்த தரிசனம்னா இந்த ரூபா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு ஃபிக்ஸாக இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த காட்சி பார்க்குறதுக்கு ஒரு நிமிஷம் எவ்வளோ க்யூவில் நிற்கணும், அது கிட்ட போய் பார்க்குறது கூட இவ்வளோ காசுன்னு கட்டணும். ஆனால் இங்கே பாபா கேட்குறார், நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்களா, எனக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கீங்களா என்னை பார்க்குறதுக்கு அப்படின்றார். அப்பாவை பார்க்குறதுக்கு நமக்கு எதுக்கு பணம், டிக்கெட் வாங்கணுமா என்ன, தேவையில்லை தானே. அதனால இப்போ எப்படி இருக்கணும் உங்களுடைய ஸ்டேஜ், நன் பட் ஒன், எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை. அதனால இந்த அந்த காலத்திலே பிரம்மா பாபா இருக்கும் போதே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் போயிடுவேன், இந்த பிரம்மாவும் போயிடுவார், ஆனாலும் நீங்கள் சிவ் பாபாவை தான் நினச்சிட்டு இருக்கணும்னு அப்போவே சொல்லியிருக்காரு. இந்த சரீரம் எத்தனை காலத்துக்கு தான் இருக்கும், சரீரம் தானே அப்படின்றார். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அடுத்தது பாபா சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் நன்மை செய்யக்கூடிய குழந்தைகள், ஆகையால் நன்மை செய்யணும் அப்படின்றார். நன்மை செய்து ப்ரூஃப் கொடுங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் நன்மை செய்தீங்க. அப்போ பிறருக்கு நன்மை செய்யணுன்னா பல இடங்களுக்கு போகணும். ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நன்மை செய்ய முடியுமா? 4 இடங்களுக்கு போனால் சுற்றினா நம்ம வந்து செய்யலாம், சேவை செய்யலாம், யாராவது பாபா குழந்தைகளாக மாறுவாங்க. இப்போ தர்மத்தை எல்லாம் ஸ்தாபனை செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க. கிரைஸ்ட் என்ன சும்மாவே கிறிஸ்டியன் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாரா? அப்போ எவ்வளோ அவங்களும் பாடுபடுறாங்க இல்லையா? அதுபோல் நாம் கூட வந்து பல இடங்களுக்கு போய் அந்த சேவையை செய்யணும். முக்கியமாக பாபா வந்து அந்த யாத்திரையில், பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரைகள்லேருந்து அவங்கள முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்றார். கடைப்பிடிக்க வேண்டிய சாராம்சம், வைரம் போல மாறுறதுக்கான சாதனம் என்ன அப்படின்னா பாபாவின் நினைவு தான். பாபாவின் நினைவு தான். அந்த பாபாவின் நினைவு மூலமாக ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு வினாடியில் உலகத்தினுடைய ராஜாங்கமே அடைய போகிறீங்க. ஆகையால் நிரந்தரமாக ஒரு தந்தையை நினைச்சிட்டே இருங்க, நினைவில் இருங்கன்றார். 2வது, யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம், கேட்பதை விட இறப்பதே மேலு.
அதனால பாபா கிட்ட என்ன கிடைச்சிருக்கோ அது போதும். எல்லாமே பாபா குழந்தையா மாறிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடுறது. பாபா கிட்டேயும் எதுவும் கேட்க வேண்டாம். பாபா எனக்கு சாந்தி கொடுங்க, சுகம் கொடுங்க, ஆனந்தம் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். சக்தி கொடுங்க, மாயாவை ஜெயிக்கணும் அதுவும் கேட்க வேண்டாம். நான் பாபாவுடைய குழந்தை என்ற விஷயத்தில் நிச்சயத்தில் உறுதியாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்கள் நன்மை செய்யக்கூடியவராக இருந்து அனைவருக்கும் உண்மையான வழிகாட்டுங்க. வரதானம் வந்து துக்க உலகத்திலிருந்து விடுபட்டு சுகம் கொடுக்கக்கூடிய சுக தேவன் சுகஸ்வரூபர் ஆகுங்க அப்படின்னு. நம்ம துக்க உலகத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? துக்கத்தை தான் கொடுத்துட்ருப்போம், துன்பத்தை தான் கொடுப்போம். அதனால் துன்ப உலகத்திலேருந்து நீங்கள் வாங்க, வெளியே விடுபடுங்க, சுகம் கொடுக்கக்கூடியவரை ஆகுங்க. சுக தேவன் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் பாபா. அதில் நீங்கள் சுகக்கடல் தந்தையினுடைய குழந்தைகள், சுக சுரூபமானவர்கள், சுக தேவன் அப்படின்னு சொல்லலாம். இந்த துக்க உலகத்தை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. அதனால உங்கள் எண்ணத்தில் கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் துக்க உலகத்தை சார்ந்தவங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த துக்க உலகத்தை விட்டு வந்துட்டீங்க, எண்ணத்துலேயும் யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க. துன்பத்தை எடுக்கவும் கூடாது. கொடுக்காதீங்க, எடுக்காதீங்க. அப்போ வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது நடந்துடுச்சுன்னா ஃபீலிங் வருதுன்னா அதுக்கும் என்ன அர்த்தம்? நம்ம துக்கத்தை எடுத்துக்கிட்டோன்னு அர்த்தம். அதனால கொடுக்குறவங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். எடுக்கிறது எடுக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால இப்படி சொல்லாதீங்க, என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க அதனால ஃபீலிங் வந்துடுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் என்ன செய்ய அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அவங்க என்ன கொடுத்தாலும் முதல்ல நீங்கள் செக் பண்ணுங்க, என்ன நான் எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. புத்திசாலியாக மாறுங்க, சுகஸ்வரூபர்களாக மாறுங்க, சுக தேவனாக நீங்கள் மாறிடுவீங்க. அடிக்கடி குல்சார் தாதி சொல்லுவாங்க, யாராவது அழுகி போன விஷயமோ கெட்டு போன பொருளோ உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த டோலியோ ஏதாவது ஸ்வீட்டோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்லை கெட்டு போயிருக்கு வேண்டான்னு சொல்வீங்க. கொடுக்குறவங்க கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க தானே? அதுபோல் கொடுக்காம கூட இருக்கலாம். அதில் குழந்தைகள் புத்திசாலிகள் ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் எடுக்காமலும் இருக்கணும்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு ஸ்வமான் என்ன? நான் சுக தேவன், நான் துக்க உலகத்திலிருந்து விடுபட்டாச்சு, நான் சுகஸ்வரூபமானவன் அப்படின்னு நினச்சா எண்ணத்தில் யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்க மாட்டோம். ஸ்லோகன் வந்து நம்முடைய மனநிலைக்கு ஆதாரம் நினைவு தான். அதனால அல்லது எண்ணம் தான். அதனால எப்போவுமே குஷினுடைய எண்ணங்கள், குஷினுடைய நினைவுகள் இருந்துகிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.